பரமார்த்த குறுக்கதைகள் பாகம் 16 பணம் நாறுமா? ஒரு காலத்திலே ஓர் அரசன் மிகவும் பணத்தாசை பிடித்தவனாக இருந்தான். தன் மக்கள் மீது அதிகமாக வரிகளை விதித்தான். கட்டாதவர்களை கடுமையாகத் தண்டித்து வந்தான். இன்னதற்குத்தான் வரி விதிப்பது என்ற வரைமுறை இல்லாமல் கண்டதற்கெல்லாம் வரி விதித்தான். அதிலே ஒன்று மூத்திரவரி செலுத்த வேண்டுமென்று ஆணையிட்டபோது ஆத்திரம் அடைந்தார்கள் மக்கள். அந்த அரசனின் மைந்தன் இளவரசனுக்கே ஆத்திரம் வந்தது. தந்தையின் போக்கு மைந்தனுக்கு கொஞ்சமும் பிடிக்கவில்லை. இப்படியெல்லாமா குடிமக்களிடத்தில் நாரிகிற வரி வசூலிக்க வேண்டும்? வெட்கக்கேடு, அவமானம் என்று அவன் தன் தந்தைக்குப் புத்தி சொன்னான். ஆனால் அரசன் அதைப் பொருட்படுத்தவே இல்லை. அவன் வரிகளாக நிறைய வசூலித்து இரும்புப் பெட்டியை நிரப்பி வைப்பதிலேயே குறியாக இருந்து வந்தான். பணப்பெட்டிகள் எல்லாம் நிரம்பிவிட்டன. அரசன் மகிழ்ச்சியோடு ஒருநாள் தன் மகனை அருகே அழைத்தான். அன்புள்ள மகனே, அதோ பார், பணம் எப்படி நிரம்பியிருக்கிறது என்று பார். அவ்வளவும் சிறுநீர் வரி போட்டுச் சேர்த்ததுதான். நீ என்னவோ நாற்றம் அடிக்கிற வரி என்று சொன்னாயே, இப்போது நீ போய் அந்த பணத்தை எடுத்து மோந்து பார் என்றான். இளவரசன் வேண்டா வெறுப்பாக பணப்பெட்டியருகே சென்றான். கொஞ்சம் காசுகளைக் கையில் எடுத்து நாசிக்கருகே வைத்து முகர்ந்து பார்த்தான். சிரித்துக் கொண்டே கேட்டான், மன்னன், என்ன மகனே, பணம் நாறுகிறதா என்று. மகனுக்கு வேதனையாக இருந்தது. அதை வெளியே காட்டிக்கொள்ளாமல் வெறுப்பாகச் சிரித்து, பணம் நாறவில்லை, மணக்கிறது என்றான். குணம்தான் நாறுகிறது என்று தனக்குள்ளேயே சொல்லிக் கொண்டான். பார்த்தாயா, மூத்திரவரிப் பணம் ஒன்றும் உடை நாற்றம் வீசவில்லை, மணக்கவே செய்கிறது பார் என்று அட்டகாசமாகச் சிரித்தான் அரசன். வெறுப்பும் வேதனையும் பிடுங்கித் தின்ன தவறு ஏதும் பேசாமல் மௌனமாகவே நின்றிருந்தான் இளவரசன். இப்படித்தான் அந்த அரசன் தன் மகனுக்கு எப்படி பணம் சேர்த்தாலும் ஒன்றுதான், அது ஒன்றும் நாறப்போவதில்லை என்பதை உணர்த்தினான் என்று தன் பேச்சை முடித்தான் அவன்.